ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாண்டியன். இன்றைக்கி நம்ம பாண்டியா டாக்கீஸில் அறிமுக இயக்குனர் கீர்த்தி சரண் டைரக்ஷனில் சரத்குமார், பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, பரிதாபங்கள் டிராவிட் மற்றும் பலர் நடித்து சாய் அபயசங்கர் மியூசிக்கில் தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆகிருக்கிற டியூட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இதை நேற்று தான் நான் தேட்டரில் பார்த்துட்டு வந்தேன். 2.5 மணி நேரம் ஸ்க்ரீன் பிளேங்கிறது ரொம்ப டைம் பாஸிங்காக இருக்குது. எங்கேயும் போர் அடிக்கல. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் போராக தெரியும். மற்றபடி படம் ஓவராலாக நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா ஃபன்னாக இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா, சரத்குமார் தான் ஒரு சீனியர் ஆக்டர் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீன்லேயும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் வர்ற ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு, அதே நேரத்தில் பயமுறுத்தியிருக்காரு. சொல்லப்போனால் இவர் தான் இந்த படத்தோட பேஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பிரதீப் ரங்கநாதன், இந்த படத்தோட ஹீரோ இவர் தான் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட ஹீரோ இவர் தானா அப்படிங்கிறது தான் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டெஸ்ட்டில் டேரக்டர் காமிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பிரதீப் ரங்கநாதன் ஒவ்வொரு சீன்லையும் பண்ணுற இந்த விரல் வித்தைகளை பார்க்கும்போது இவர் எஸ்டிஆரோட அடுத்த வருஷனாக இருப்பாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு சில இடத்துல இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நமக்கு தோணுது. அடுத்து மமிதா பைஜு, பிரேமலுக்கு அப்புறமா இவங்களோட க்யூட் பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு, குட்டி குட்டி ரியாக்ஷன் இதெல்லாம் இந்த படத்துலேயே ரொம்பவே அழகாக இருக்குது. படத்துக்கு அது கை கொடுத்துருக்கு. டிராவிட், பரிதாபங்கள் டிராவிட், அவரும் தன்னுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சாய் அபயசங்கரோட மியூசிக் நல்லாவே ஓரளவு ரீச் ஆகிருக்கு. படமும் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஒரு சில சீனில் வரக்கூடிய பேர்ட்ஸை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஃபேமிலியாக இந்த படத்தை பார்க்க வர்றவங்களுக்கு அது மனதிற்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி போகிற மாதிரி எனக்கு தோணுது. இப்படி ஒரு கதையை நம்ம படமாக எடுத்துக்கிட்டு இருக்கமேன்னு படத்தில் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் காரி தூன்னு துப்பிக்கிடுவாங்க. ஒரு சில இடத்துல அது நம்ம மூஞ்சிலேயே துப்புற மாதிரி தெரியும். அதை அப்படி தொடச்சிட்டு இந்த படத்தை 2.5 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதா இருந்தால் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். மற்றபடி படம் ஓகே, தேட்டரில் பார்க்கலாம். டியூட் பார்க்கலாம்.